வாடி கோச்சின் இருக்கு. சரி இதுவா அது இது கொடு. சரி காமி குட்டி சாப்பிடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மாமா டியூட்டி. நான் உங்களோட சோனியாஸ்ரீ. என்னடா சோனியாஸ்ரீ வந்து மொட்டை மாடியில் நிற்கிறேன்னு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களோ இல்லை வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்திருக்காங்களோ, அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வெறும் நினைக்கலாம், அவ்வளோதான். ஆக்சுவலி நான் அதுக்காக வரல, ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நான் காலங்காத்தால குளிச்சிட்டேன், தலை மட்டும்தான் வாரலை. ஸோ மொட்டை மாடியில் வந்து ரொம்ப அழகான கிளைமேட்டுங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக வந்து மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால பியூட்டிஃபுல்லாக வெயில் வராமல் ரொம்ப அழகான ஒரு கிரே கிளைமேட், ரொம்ப அழகாக இருக்குது. அதை ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொட்டை மாடியில் வந்து நின்றுட்டுருக்கேன். பட் காலங்காத்தால இப்படி வெளில வந்து நின்னோம் அப்படின்னா நல்ல கூல் ப்ரீஸ், ஜில்லுன்னு வந்து காற்றடிக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் மொட்டை மாடிக்கு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பிளான்ஸ் டே அவுட்டு. இன்டோர் பிளான்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி சூரியன் வந்து வராது. ஸோ அதனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து தேவை. ஸோ இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா இது புதுசாக இந்த இலை வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது நம்மளோட பாம் ட்ரீ. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டேன். நம்ம துளசி வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்ல பெரிய பெரிய இலையெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். நம்ம துளசி ரொம்ப அழகாக வந்திருக்கு, வளர்ந்துருக்கு. என்னோட இண்டோர் பிளான்ட் இதை வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் அதுக்கும் ஒரு அவுட்டிங் வந்து இருக்கட்டுமே அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், வழக்க மரம் தூக்கி எங்கே வச்சுருக்காங்க என் துளசி பக்கத்தில். இந்த வெளியில் வந்து பெருக்கிறதுக்கு வருவாங்க, ஸோ அந்த அம்மா தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து என்டர் ஆகிறேங்க. அதை பாருங்கள், பாத்திரம் நேத்தி வந்து தேய்ச்சது, நைட்டு வந்து தேய்ச்சி கவுத்து வச்சது. இப்போ நான் இதை எடுத்து வைக்கணும். ஸோ சிங்க் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, க்ளீனாக தான் இருக்குது. பாலை வந்து காய்ச்சிட்டேன். எஸ், எல்லாம் க்ளீனாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காவும் நிலக்கடலை போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்காக நைட்டே வந்து நனைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் கறி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி பூச்சிலாம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி எடுத்துருவோம்.
ஸோ நார்த்தில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டைத்தில் வந்து சப்பாத்தி பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஃபுல்கா தான் பண்ணுவாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. ஸோ அதனால அம்மா சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஃபுல்கா பண்ணு, சப்பாத்தி பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்கா பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்கா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும், 4 கூட நெய்யை விட்டு சாப்பிட்லாம். ஸோ இதில் மஞ்சள் பொடி காரப்பொடி போட்டிருந்தேன், வெங்காயம் பூண்டு போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்க. எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்த்தேன் அப்படின்னா கொத்தமல்லி வர பொடி வந்து சேர்த்தேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சாயோட ரொம்ப ஃபேவரட், குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ட்ரையாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், சாய்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் மேக்கப் வீடியோவில் வந்து என்னோட லிப்ஸ்டிக்கோட ஷேடு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இந்த லிப்ஸ்டிக் தான் நான் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும், லைட் கலர், யார் வேணாலும் எந்த காம்ப்ளெக்ஷனில் இருந்தாலும் சூட் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு நியூட்ரலான கலர். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். பாருங்க இந்த கலர். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகான கலருங்க, நியூட்ரல் கலர். ஸோ எந்த மேக்கப் வீடியோவில் போட்டிருந்தேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணாலும் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட நம்பர். ஸோ நிறைய பேர் இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து அரைச்சி விட்ட ரசம். அரைச்சி விட்ட ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வத்த மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, 3 கூட போட்டுப்போம், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர. இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுவோம். இந்த அரைச்சி விட்ட ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து நம்ம நினைச்சு அரைக்கிறதுனால தனியாக வந்து நம்ம பருப்பை வந்து சேர்க்க வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துப்போம். ஸோ ஊற வச்சுருந்தோம் இல்லையா துவரம் பருப்பு, கொத்தமல்லி வர, அதோட சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சி விட்ட ரசம் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல புளி தண்ணி வச்சுப்போம், கொஞ்சம் உப்பு, பெருங்காயம். ஸோ அரைச்சி விட்டதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு இருக்கேன், ஏன்னா இப்போ போட்டோம்னா திப்பி திப்பி ஆகிடும், அதனால தண்ணி விட்டு கரைச்சி விட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து கொதிக்கும். 2 சின்ன தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். ரசத்தை வந்து எப்போவுமே நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா கம கமன்னு வாசமாக இருக்கும். முன்னாடியே தாளிக்காமல் ரசம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்து தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து வீடு ஃபுல்லாக மணக்கும். ஸோ அப்படி தான் கடுகு, அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இந்த 2 போதுங்க. நல்லா வந்து வெள்ளையாக நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள் ரசம். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு அரைச்சி விட்ட ரசம், செஞ்சு பாருங்க, பிரமாதமா இருக்கும்.
ஸோ அரைச்சி விட்ட ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரெசிபி வீடியோ எடுத்திருந்தேங்க. அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னல் யூடியூபர்னால் நிறையா வேலை வந்து செய்ய வேண்டியது இருக்கும், நிறையா இடத்துல போஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இப்போ தான் நான் வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபினா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுட்டு இருக்கேங்க. ஸோ உண்மையிலே இதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறதுனால வெளியில் வரும். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ கத்திரிக்காய் வேர்க்கடலை வந்து பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன். அது வேறு வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. கிச்சனோட இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிளம்சியாக இருக்கு. இது பாருங்க. ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். யூஸ்வலாக எங்களோட கேன் வாட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வச்சுருப்பேன், ஏன்னா வேறு வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை, அதனால வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஸோ நிறையா பேர் வந்து சொல்லுவீங்க, அந்த இடத்துல சோனியா கேன் வந்து வைக்காதீங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் அந்த இடத்துல வந்து நான் கேன் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு ஏரியா பண்ணியாச்சு. இது பாருங்கள். ஸோ அதுக்கான ஏரியா இதான். வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இடம் கிடையாது கேன் வைக்கிறதுக்கு. ஸோ இப்படி வந்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து எங்களோட கிரைண்டர். ஸோ வாரம் மாவு அரைப்போம், உங்களுக்கே தெரியும். காய்க்காக பார்த்தீங்கன்னா ஜெல்லி வந்து பண்ண போகிறேங்க. ஜெல்லி பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஜெல்லி அப்படின்னு வந்து கிடைக்குது, நான் காட்டுறேன். வெஜிடேரியன் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குதுங்க. நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஜெல்லி பண்ணலாம் உங்கள் குழந்தைக்கு. ஜெல்லி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சாய்க்கு இன்றைக்கி வந்து மேங்கோ ஜெல்லி பண்ண போகிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சுகர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். அவங்க கொடுத்ததையே வந்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில் எல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும். ஒரு 1 hour 2 hour ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா செட் ஆகிடும். அப்புறம் ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெளியில் வச்சா கூட செட் ஆகுங்க. இதுக்கு வந்து 500 ml வந்து வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா 2 மாடு உட்காந்துருக்குங்க. ஒரு மாடு, ஒரு கண்ணுக்குட்டி, ரெண்டுமே சாப்பிட மாட்டேங்குது. வீட்டு வாசலில் உட்காந்துருக்கு ரொம்ப சோகமா. அப்பா சாப்பிட வைக்கிறாரு, ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. அதோட கண்ணுக்குட்டி பாருங்க, அதுவும் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு. அதுவும் சாப்பிட மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. உனக்கு அது சாப்பிட வச்சிட்டாரு. சாப்பிட மாட்டேன், கோச்சின்னு இருக்கு. சரி இதுவும் அது இதுக்கு கொடு. சரி கண்ணுக்குட்டி சாப்பிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நான் என்னோட vlog வந்து முடிச்சுக்கிறேன். என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.